பிக் பாஸ் வந்து 60 நாள் கடந்துருச்சு. டேய் அப்பா சாமிங்களா, விஜய் சேதுபதி வரும்போதெல்லாம் சொல்கிற வார்த்தை இதுதான். 60 நாள் போயிடுச்சியா, கேமை இன்னும் புரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிங்க. ஏன் கேம் விளையாட மாட்டேறீங்க? தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வஞ்சன்ஸை ஃபுல்லாகவே கொட்டி தீர்த்துக்கிறீங்க. பிக் பாஸில் விளையாட ஆரம்பிங்கப்பா. பிக் பாஸ் முடிய போகிற டைமு என்னையா அப்படி. அதே சமயத்தில் விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளி பழைய சோளம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன 40 நாள் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் முடிஞ்சோடனே குக்கு வித் கோமாளியை போட்டுடலாம் அப்படிங்கிற. குக்கு வித் கோமாளியே தேவலாம் போல இருக்குது. நல்ல காமெடியாக போயிட்டு இருந்தது. அதுவும் இப்போ அதை விட மோசம் பிக் பாஸ். ரொம்ப பிக் பாஸை வந்து எதிர்பார்த்தவங்க இனிமேல் பிக் பாஸே வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சொல்கிறது இதுதான். தனிப்பட்ட முறையில் சண்டை போடாதீங்க, தனிப்பட்ட முறையில் இது பண்ணாதீங்க, கேம் விளாடுங்க, டாஸ்க்கை விளாடுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆகுனா கத்துறீங்க, கெட்ட கெட்ட வார்த்தை போடுறீங்க, எங்களால் பீஃபே போட முடியல. அந்த அளவுக்கு வார்த்தை வந்து சரளமாக வருது. எப்படி தான் ஏன் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து, நேற்று நிறைய டாஸ்க்குன்னு இதெல்லாம் இல்லை. அந்த டாஸ்க்கு பந்து டாஸ்க்கு தான். அதில் வந்து இவர் தான் ஜெயித்தார். நம்மால் தான் அவர் ஹைட்டு, அவர் தான் ஜெயித்தார். சரி, அவர் வந்து அமித் ஜெயித்தார். அவர் தான் வீட்டு தலையாயிட்டார். சரி, அதை விட்டுருவோம். நேற்று நடந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அரோரா கமருதீன் இவங்க சண்டை தான். இந்த சண்டையில் கமருதீன் வந்து பயங்கரமாக வந்து ஆவேசப்பட்டு அரோராவை திட்டுறார். இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து துஷார் போகிறதுக்கு வெளியே மிக முக்கியமான காரணம் நீ தான் அப்படின்னோடனே அது அரோராவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அரோராவும் துஷாந்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டை தாண்டி ஒரு லவ் அவங்களுக்குள்ளே இருந்தது. வெளியே போனால் கூட அரோரா வந்து துஷாந்து கூட இன்னும் நினைப்பானா நம்மளை அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்குள்ளே இருந்தது. அவங்க 2 பேருமே ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கமருதீன் அரோராவோட பேசுகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனால் கமருதீனை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. துஷாந்த் வெளியே போன பிறகு தான் அவங்களுக்கு கமருதீனோட பழகணுங்கிற எண்ணமே வந்தது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக பழகலை. இதுக்கிடையில் வந்து பார்வதி கூடயும் பழக ஆரம்பித்தார். அரோரா கூட ஒரு சைடு, பார்வதி கூட ஒரு சைடு, இப்படி தொடர்ந்து பழக ஆரம்பித்தார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்வதி கூட இந்த ட்ரையாங்கிள் லவ் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அரோரா கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அப்போ கூட அரோரா என்ன சொன்னாங்கன்னா, அப்பா சாமி என்னைய விட்டுருங்க, நான் எனக்கு அவன் ஃப்ரெண்டு, அவன் வந்து நடிக்கணும், சினிமா உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் வந்து ரெட் கார்டு வாங்கிடாதரா, அந்த மாதிரிலாம் போய் தொலையாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன். ஒரு நட்பு ரீதியான ஒரு அட்வைஸ் தான் பண்ணேன். நீங்கள் காதலிக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, என்னவோ பண்ணிக்கோங்க, வெளியே போய் கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லை இங்கே கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, எனக்கு என்ன அப்படிங்கிறது தான் ஒரு இது. நான் வந்து அவன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிறேன். அதுக்கு மேலே எல்லாம் என்னால் பழக முடியாது, பேசவும் முடியாது. நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிவிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா பார்வதி என்ன செஞ்சு, நீ எங்களுக்கு நேராக வந்து சிரித்து பேசுகிறது, கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நேராக போய் அதையும் கமருதீன்கிட்ட சொல்லிங்க பாரு, என்னோட உன் பேச்சை துண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அரோரா சொல்கிறான். சொன்னாலும் எம்ஜிஆர் ஆறுதல் சொல்கிறாரு, வினோத் ஆறுதல் சொல்கிறாரு, எல்லாமே ஆறுதல் சொன்னாலும் அந்த வாரத்தில் ஆதிரை உள்ள வந்துட்டாங்க. ஏற்கனவே கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் ஆகாத ஒரு இடத்துல வந்து இப்போ அரோராவிட்டையும் அவர் வந்து டார்கெட் பண்ணிட்டாரா. அரோராவுக்கு ஒரு புகலிடம் வேணும். நேராக ஆதிரை உள்ளே வந்தோன்னா ஆதிரையோட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ கமருதீனுக்கு வந்து என்னென்னா, அரோரா ஆதிரை இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களே, இது வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது ஆதிரை வந்து அரோராட்ட ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை வந்து கிளப்பி விடுவா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணுறாரு. இது வந்து காலங்காலத்தில் தூங்கி எந்திரிச்சு வந்து பால் வாங்கலான்னு சொல்லிட்டு பாலை குடிக்கலாம் அப்படின்னு ஜக்கை ஒரு இப்போலாம் இதை எடுத்துகிட்டு வந்து வாங்கினா விட்டு விளாண்டு விட்டான். அதுலேயும் வந்து அவன் சொன்னது என்னென்னா, இவர்கிட்ட நீங்கள் தலையானீங்கன்னா இப்போ அரோரா வந்து கிச்சன் டீமில் போடுங்க, 10 வாரம் ஆகுது கிச்சன் டீமுக்குள்ளே வராமல் ஒரு பப்பே தூக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, நீங்கள் வந்து எப்படியாவது இது பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து இவர்கிட்ட பேசினார். அது வந்து தெளிவாக தெரியுது, இவர் தான் தலையாவார் அப்படிங்கிறத ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டாங்களா பிக் பாஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக வந்து விளையாட்டும் கேமும் பார்த்திங்கன்னா அவருக்கு சாதகமாக முடிஞ்சிருச்சு. அவர் தான் தலையானா கிச்சன் டீமில் வந்து அரோராவை போடுங்க அப்படின்னு சொன்னபோது கூட அவர் வந்து பார்க்கலான்னு சொன்னார். அரோரா அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தோன்னா 2 பேர்த்துக்கும் சண்டை ஆயிடுச்சு. இது அதுலேயும் திரும்ப கமருதீன் சொன்னது, துஷார் வெளியே போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னோடனே அரோரா என்னால் பொறுத்துக்க முடியல. நான் என்ன பண்ணேன், நானே ஏற்கனவே அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கிறேன், என்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியல, நீ ஏன் துஷாரை பற்றி பேசுகிற, இந்த மாதிரி பேசாத, எனக்கு பிடிக்காது, ஒருத்தங்களை வந்து ஹர்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை பேசி தான் ஹர்ட் பண்ணுவியா அப்படி இப்படின்னு நீ நண்பனுங்கிற முறையில் நான் சில விஷயங்களை சொன்னேன், அதை வந்து வெளிப்படையாக இப்போ வந்து சொல்கிறேன்ல, இது எவ்வளோ கேவலமான விஷயம்னு உனக்கு தெரியுதா, நான் எவ்வளோ வலியோடு இருக்கேன்னு தெரியுதா அப்படி இப்படின்லாம் பேசி பார்த்தாங்க.
சொல்லிட்டாங்க. இதுதான் கேமு. நீ நண்பனா இருக்கும்போது சொன்னீல்ல, இப்போ நான் ஒரு நண்பனா? இல்லை. நான் நண்பனா இல்லைங்கிறப்ப நான் ஏன் அந்த விஷயத்த வந்து என் மனசுக்குள்ளே வச்சுக்கணும்? நான் வச்சுக்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிட்டாரு. பேசினா அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, இந்த டாஸ்க்லாம் விளாண்ட போது பார்த்திங்கன்னா இந்த கம்மல்லாம் போட்டிருந்தார். இந்த கம்மல் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா வந்து சொல்கிறாங்க, டாஸ்க்கெலாம் முடிஞ்சிச்சுல, அப்புறமா என்னை வேணான்னு சொல்கிறேன், நட்பு வேணாங்கிற, எல்லாமே வேணாங்கிற, அப்புறம் நான் கொடுத்த கம்மல்லாம் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த புடி அப்படின்னு கம்மல்லாம் கழட்டி இந்த புடின்னு கொடுத்துட்டாரு. கம்மலை கொடுத்துட்டு அப்புறமா டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டார். அந்த வார்த்தையை வந்து மீட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை. சரி கம்மல் மட்டும்தான் கொடுத்தியா, ஜட்டியெல்லாம் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். இங்கே பக்கத்தில் இருந்த அமீத்துக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. என்னையா கமருதீன் என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். சும்மா இருங்க, நான் சரியாக தாங்க பேசுகிறேன் அப்படின்னு. அப்போது அரோரா வந்து அவங்க இன்னர் வேறு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதை தான் அவன் வந்து கேட்குறான். அப்போ அதை கொடுத்தியா, அது வேணுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இதை கேட்டோன்னே ரொம்ப அரோராவுக்கு இதாகிடுச்சு. உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை, உனக்கு மரியாதை நீயே கெடுத்துக்காத பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வீடே ரணகலம் மாதிரி சண்டையாகிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து இப்படி பேசலாமா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னர் வேறு எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு ஊற வச்சுருந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நடுகாலில் வச்சதுக்காக ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு. இப்போ கமருதீன் வந்து இந்த வாரம் வந்து அதே இன்னர் வேரை வச்சு அரோரோட இன்னர் வேரை வச்சு ஒரு பிரச்சனையை ஒரு பஞ்சாயத்தை பண்ணி விட்டார். என்ன நடக்குது பிக் பாஸுக்குள்ள? ரொம்ப 18+ மாதிரி போதியா, செக்ஸியாக போதியா. ஆனால் அந்த இடத்துல மியூட்டு போட்டு யாருக்குமே சரியாக வந்து என்ன பேசுனாங்க, என்ன கமருதீன் கேட்டான், ஏன் வந்து அரோரா இவ்வளோ கோபமாச்சு அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் பெருசாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சொல்லியாச்சுல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.